அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 23, 2025 பங்குனி 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். பிரபஞ்சம் நமக்கு வழங்கிய அனைத்து அழகான விஷயங்களுக்கும் நாம் மிக்க நன்றியுள்ளவர்களாக இருப்போம். பிரபஞ்சம் இன்னும் நமக்கு நன்மைகளையும் சந்தோஷங்களையும் வழங்கிக் கொண்டே இருக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். ஆழ்மன கேள்விகளை நம்மளை அற்புதமாக வழி நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அனைவருக்கும் அனைவரது இலக்குகளும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு வரலாற்று கதை, புராண கதை, காப்பிய கதை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக நம்ம ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை கேட்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம எந்த இடத்துல நிறுத்தி இருந்தோம் அப்படின்னா, வேலுநாச்சியார் ஒரு காட்டுப்பகுதியில் தன்னுடைய குதிரையோடு போய் சேர்ந்திருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துருப்பாங்க. அந்த பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பை வேலுநாச்சியாரே வழங்கும்படியாக ஒரு சவுக்கை எடுத்து அந்த தவறு செய்தவர்களை தண்டிப்பாங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்துருப்போம். அதனோடு அந்த அத்தியாயத்தை முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே ஆசிரியர் இப்பொழுது நம்மளை அழைத்து செல்கிறார். வாருங்கள், நாம் அடுத்த அத்தியாயத்துக்குள் நுழையலாம். சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரின் கவனம் நாட்டு நலனில். வேட்டைக்கு செல்வது, மீதி நேரத்தில் விருந்தினர்களை வரவேற்பது, எஞ்சிய நேரத்தில் வேலுநாச்சியாரோடு பேசி மகிழ்வது என முத்துவடுகநாதரின் காலம் சிறகடித்தது. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தமிழ் இலக்கியங்களை புரட்டி பார்ப்பது, கற்ற பிற மொழிகளை கசடர கற்பது, சேடி பெண்களிடம் தமிழர்களின் வீரத்தை பற்றி விவாதிப்பது, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையிடம் நாட்டு நிலைமைகளை அறிந்து கொள்வது என வேலுநாச்சியாரின் நேரம் முழுவதும் கரைந்து சென்றது. சிவகங்கை சீமைக்கு தாம் மருமகளாக 5 ஆண்டுகள் முடிய போகிறது என்பது கூட வேலுநாச்சியாருக்கு மறந்து போனது. இப்போ யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் சொல்றார். சிவகங்கை சீமையோட மன்னர் சசிவர்ண தேவர். அவருடைய கவனம் எல்லாமே நாட்டோடைய நலனில் இருக்கு. இளவரசர் முத்துவடுகநாதருடைய கவனம் கோட்டைக்கு செல்வது, வேட்டைக்கு செல்வது, விருந்தினர்களை வரவேற்பது, வேலுநாச்சியாரோடு பேசி மகிழ்வது, இப்படி அவருடைய காலம் கழிகிறது. வேலுநாச்சியாருடைய காலம் எப்படி செல்கிறது அப்படின்னா, ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தமிழ் இலக்கியங்களை படிப்பது, கற்ற பிற மொழிகளை கசடர கற்பது, சேடி பெண்களிடம் தமிழர்களின் வீரத்தை பேசுவது, அமைச்சர் தாண்டவராய பிள்ளையிடம் நாட்டு நலனை, நாட்டின் நிலைமையை தெரிந்து கொள்வது, இப்படி போகக்கூடிய இந்த தருவாயில்
அவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் நிறைவடைந்தது கூட அவங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றார். சிவகங்கை சீமைக்கு தாம் மருமகளாக வந்து 5 ஆண்டுகள் முடியப் போகிறது என்பது கூட வேலு நாச்சியாருக்கு மறந்து போனது. ராமநாதபுரம், ராமலிங்க விலாஸ் மாளிகை, தந்தை செல்லமுத்து சேதுபதி மன்னர் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து சிவகங்கை சீமையும் அதன் மக்களும் வேலு நாச்சியாரின் உள்ளம் முழுவதும் உட்கார்ந்து கொண்டனர். ராமநாதபுரத்தையும் மறந்துட்டாங்க. இப்போ சிவகங்கை சீமை தான் அவங்களுடைய ஆழ்மனம் முழுவதும் இருக்கிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். சிவகங்கை கோட்டை, அளவாக்கோட்டை, ஏனாதி கோட்டை, கிருங்காக்கோட்டை, சோழன் கோட்டை, காளையார்கோவில் கோட்டை என சிவகங்கை சீமை முழுவதும் கோட்டைகள் பல இருந்தன. எதிரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த கோட்டைகள் பெரிதும் துணை நின்றன. சிவகங்கை சீமை தோன்றுவதற்கு முன்பிருந்த சிற்றரசர்களும் சிவகங்கை சீமை தோன்றிய பின் அரசாண்டவர்களும் இந்த கோட்டைகளை தோற்றுவித்தனர். இவற்றில் பல கோட்டைகள் சிவகங்கை சீமையின் முதல் மன்னர் சசிவர்ண தேவரால் உருவாக்கப்பட்டது. 1801 மருது சகோதரர்களை ஆங்கிலேயர்கள் வெற்றி கண்ட பின் இந்த கோட்டைகளை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டனர். சிவகங்கை, திருப்பத்தூர் ஆகிய 2 இடங்களில் மட்டும் நினைவு சின்னங்களாக 2 கோட்டைகள் பழுதடைந்து இன்றும் காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. அண்டி வந்தவர்கள் பால் அரவணைப்பு, ஆணவக்காரர்கள் மீது படையெடுப்பு, மக்கள் நலனில் பெரும் மதிப்பு, நாட்டின் உயர்வுக்கு தொடர் உழைப்பு, நம்பி வந்த தமிழ் சான்றோர்களுக்கு உபசரிப்பு, பக்தி செலுத்த ஊர்கள் தோறும் கோவில் புனரமைப்பு என மன்னர் சசிவர்ண தேவர் சிவகங்கை சீமையை செழிப்பான சீமையாக மாற்றி காட்டினார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு மன்னர் சசிவர்ண தேவர் செல்வது வழக்கம். முதல் வெள்ளி காளையார்கோவில் என்றால், 2ஆம் வெள்ளி திருப்புவனத்தில், 3வது வெள்ளி நாட்டரசன் கோட்டை என்றால், 4வது வெள்ளி பிரான்மலையில். அந்தந்த ஊர்களில் உள்ள ஆலயங்களில் தெய்வ தரிசனம் முடிந்ததும் மக்களை சந்திப்பது வழக்கமாக இருந்தது. ஆலயத்தை மேம்படுத்துவது, மக்களின் குறை கேட்டு நிவர்த்தி செய்வது, ஊர் சிறக்க தேவையான உதவிகளை செய்வது என பக்தி பணிகளோடு மக்கள் பணியையும் இணைத்து செய்து வந்தார் மன்னர் சசிவர்ண தேவர். சிவகங்கை கோட்டை, அளவாக்கோட்டை, ஏனாதி கோட்டை, கிருங்காக்கோட்டை, சோழன் கோட்டை, காளையார்கோவில் கோட்டைன்னு சிவகங்கையை சுற்றி நிறைய கோட்டைகள். அது சிவகங்கை உருவாவதற்கு முன்பாக சிற்றரசர்கள் கட்டியதும் சிவகங்கை ஆண்ட மன்னர்கள் கட்டியதும் அப்படின்ட்டு இன்றைக்கும் திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கையில் அந்த கோட்டைகள் நினைவு சின்னங்களாக மிச்சங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இதை சில கோட்டைகளை சசிவர்ண தேவரே புதிதாக உருவாக்கி இருக்கிறார். அதாவது முதல் மன்னரே புதிய பல கோட்டைகளை உருவாக்கினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மன்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதேனும் ஒரு ஆலயங்களுக்கு செல்வது வழக்கம். ஆலயங்களில் போய் தெய்வ தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து மக்களை சந்திப்பது, மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிந்து கொள்வது அப்படின்ட்டு பக்தி பணிகளோடு அரச பணியையும் சேர்த்து பார்த்தார் சசிவர்ண தேவர். 1750ஆம் ஆண்டில் ஒரு நாள் அன்று 4வது வெள்ளி பிரான்மலையில் உள்ள மங்கை பாகர் சுவாமியையும் தேன்குழல் அம்பிகையையும் தரிசிப்பதற்காக முதல் நாள் இரவே மன்னர் சசிவர்ண தேவரும் இளவரசர் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் பிரான்மலை வந்துவிட்டனர். அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு மங்கை பாகர் சுவாமி ஆலயத்திற்கு மூவரும் சென்றனர். மன்னரின் வருகை முதல் நாளே சொல்லப்பட்டிருந்ததால் ஆலய நிர்வாகிகளும் குருக்களும் மன்னரை வரவேற்பதற்கு ஆலய வாசலில் காத்திருந்தனர். மன்னருக்கு மாலை அணிவித்து ஆலயத்திற்குள் அழைத்து சென்றனர். வழிபாடு முடிந்ததும் தேன்குழல் அம்பிகையை தரிசிக்க சென்றனர். புது பட்டாடை, தங்க மாங்கல்யம், குங்குமம் என அம்பிகை புது பொலிவோடு அன்று காட்சி தந்தாள். ஆராதனையும் மன்னர் பெயரில் அர்ச்சனையும் நடந்து முடிந்தது. பிரசாத தட்டை மன்னர் முன் குருக்கள் நீட்டினார். ஆனால் அவர் கண்மூடி மெய்மறந்து நின்று கொண்டிருந்தார். அப்போது அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடியது. மன்னரின் பக்தி கோலத்தை கலைக்க விரும்பாத குருக்கள் இளவரசரை பார்த்தார். தெய்வ வழிபாட்டிலிருந்து அப்போதுதான் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் விடுபட்டிருந்தனர்.
அவர்களும் மன்னர் கண்களில் கண்ணீர் அருவி பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்டு வியந்து நின்றனர். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த மன்னர் சசிவர்ணத்தேவர் தம் மருமகள் முன் கண் கலங்கியதை நினைத்து வெட்கம் கொண்டார். கண்ணீரை துடைத்துவிட்டு, உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன், அதனால் கண்ணீர் சிந்திவிட்டேன், வேறொன்றும் இல்லை என்று எவரும் கேட்காமலேயே தமது கண்ணீருக்கான காரணத்தை சொன்னார் மன்னர். மன்னரையும் அவரது மகனையும் மருமகளையும் காண்பதற்கு பிரான்மலை மக்கள் ஆலய வாசலில் திரண்டிருந்தனர். மன்னரை கண்டதும் வணங்கி மகிழ்ந்தனர். சிலர் தங்கள் குறைகளை மன்னரிடம் முறையிட்டனர். அவற்றையெல்லாம் தம் மன ஏட்டில் மன்னர் குறித்து கொண்டார். அனைவரும் வழி அனுப்ப மன்னர் சசிவர்ணத்தேவர் ஒரு பல்லக்கிலும் மற்றொரு பல்லக்கில் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் அமர்ந்தனர். இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலய தரிசனம் செல்வது அப்படிங்கிறது சசிவர்ணத்தேவருடைய வழக்கமாக இருந்துச்சு. முதல் வெள்ளி காளையார் கோவில் போவது அப்படின்னா, இரண்டாவது வெள்ளி திருப்புவனம் போவது, மூன்றாவது வெள்ளி நாட்டரசன் கோட்டை என்றால், நான்காவது வெள்ளி பிரான்மலை போவது அப்படின்னு இந்த 4 ஆலயங்களுக்கும் நான் சென்று வந்த காட்சிகள் எல்லாம் எனக்கும் நினைவுக்கு வந்து போகிறது. அதுலேயும் பிரான்மலை அப்படிங்கிறது தொடர்ந்துலாம் நான் பயணித்திருக்கிறேன், நிறைய முறை பார்த்துருக்கிறேன். அப்படிங்கிறதையும் காளையார் கோவில் ரொம்ப அதிகமாக பார்த்த கோவில்களில் காளையார் கோவிலும் உண்டு. இது அவர் சொன்ன அந்த இடங்களை அப்படி நானும் சென்று வந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. சரி, அப்படி நம்ம கதைக்குள்ளே வந்துடலாம். இப்போது ஆலய தரிசனம் முடிஞ்சு மக்கள்கிட்ட குறைகளை எல்லாம் கேட்டு அதை ஆழ் மனதில் பதிவு செய்து கொண்டு சசிவர்ணத்தேவர் அவர் கிளம்புறாரு. அவர் ஆலயத்தில் வழிபாடு செய்யும் பொழுது கண்ணீர் சிந்துறார். அப்புறம் விழித்து பார்த்துட்டு தன்னுடைய மருமகளுக்கு முன்னாடி நம்ம கண்ணீர் சிந்தி விட்டோமே அப்படின்னு அவர் எண்ணிக்கொண்டு, இல்லை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே அந்த விஷயத்தை சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஸோ பல்லக்கு கிளம்புகிறது. சசிவர்ணத்தேவர் ஒரு பல்லக்கிலும் இன்னொரு பல்லக்கில் முத்துவடுகநாதர் மற்றும் வேலுநாச்சியாரும் பயணிக்கிறாங்க. சிவகங்கை நோக்கி பல்லக்குகள் பயணப்பட்டன. 2 பக்கங்களிலும் அடர்ந்த காடு, இடையில் நீண்ட சாலை. அதில் மன்னரின் பல்லக்கு முன் செல்ல, இளவரசர் பல்லக்கு அதை தொடர்ந்து சென்றது. மன்னர் கண் மூடியபடி ஏதோ சிந்தனையில் இருந்தார். பிரான்மலையிலிருந்து 2 கல் தொலைவை கடந்த பல்லக்குகள் வந்து கொண்டிருந்தன. ஒரு மரத்தின் மறைவிலிருந்து ஒருவன் எய்த அம்பு ஒன்று சீறி பாய்ந்து வந்தது. பாய்ந்து வந்த அம்பு கண்மூடி வந்த மன்னரின் நெஞ்சில் பதிந்தது. முத்து என்று மன்னர் பெருங்குரல் எடுத்து கத்தினார். அடுத்த பல்லக்கில் வந்த முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் மன்னரின் கூக்குரல் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். தங்கள் பல்லக்கிலிருந்து இறங்கி மன்னரின் பல்லக்கை நோக்கி ஓடி வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி, நெஞ்சில் அம்பு பட்டு மன்னர் துடித்து கொண்டிருந்தார். அம்பு பட்ட இடத்திலிருந்து இரத்தம் ஊற்று நீர் போல் பெருகியது. தந்தையை தம் மடியில் படுக்க வைத்து கொண்ட முத்துவடுகநாதர் அம்பை எடுக்க முயன்றார். அந்த வேதனையிலும் அதை எடுக்க வேண்டாம் என்று தன் சைகையால் மன்னர் வலியுறுத்தினார். அம்பு எய்தவன் யார், எங்கிருந்து இந்த அம்பு ஏவப்பட்டது என்ற சிந்தனையில் இருந்த வேலுநாச்சியார் பார்வையில் அருகில் இருந்த புதரில் ஒரு அசைவு தெரிந்தது. அந்த புதரை நோக்கி வேலுநாச்சியார் பாய்ந்தார். புதரில் மறைந்திருந்த உருவம் ஒன்று தலைதெறிக்க ஓடியது. விரட்டி சென்ற அந்த உருவத்தின் தலைமுடியை பற்றி வேலுநாச்சியார் இழுத்தார். அந்த உருவம் மண்ணில் சரிந்தது. தாம் சிக்கி விடுவோம் என்று அறிந்ததும் கையில் இருந்த மற்றொரு அம்பை தம் வயிற்றிலேயே பாய்ச்சி கொண்டான் அந்த கயவன். மண்ணில் கிடந்த அந்த மானிட பதரை தம் காலால் ஓங்கி ஒரு உதை கொடுத்துவிட்டு மீண்டும் பல்லக்கை நோக்கி ஓடி வந்தார் வேலுநாச்சியார். முத்துவடுகநாதரின் மடியில் கிடந்த மன்னரின் நெஞ்சிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்தோடியது. அந்த இரத்தத்தில் முத்துவடுகநாதரின் கண்ணீரும் கரைந்திருந்தது. வேலுநாச்சியாரும் அழுகையை அடக்கிக் கொள்ள பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். மன்னரின் விழிகள் முத்துவடுகநாதரையும் வேலுநாச்சியாரையும் மாறி மாறி பார்த்தன. எதையோ சொல்ல மன்னர் விரும்புகிறார் என்பதை புரிந்து அவர்கள் செவி சாய்த்தனர். பிறந்த எவரும் இறப்பது இயற்கை. இதற்கு பின் மன்னரின் மூச்சு திணறியது. சிறிது நேரம் அமைதி. நாம் பல நூறு பேர்களுக்கு நல்லவர்களாக இருந்தாலும்
சில 10 பேர்களுக்கு தீயவர்களாக தெரிவோம். அனைவருக்கும் நல்லவர்களாக எவராலும் இருக்க இயலாது. அந்த சிலரில் ஒருவன்தான் என் மீது அம்பு எய்திருக்கிறான் என்று சொல்லி முடித்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் மன்னர். முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மீண்டும் கண் விழித்து பார்த்தார் மன்னர். அம்பிகையை நான் வணங்கி கொண்டிருக்கும் போது எனது கண்களில் கண்ணீர் வடிந்த காரணத்தை இப்போது சொல்கிறேன். உங்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளாகிவிட்டன. ஆனால் இதுவரை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இதைத்தான் அம்பிகையிடம் முறையிட்டு கொண்டிருந்தேன். உங்கள் வாரிசை பார்க்காமலே என் விதி முடிந்து விடுமோ என்று இப்போது அஞ்சுகிறேன் என்று சொல்வதற்குள் திணறிப்போனார் மன்னர் சசிவர்ணத்தேவர். அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்கள் என்று முத்துவடுகநாதர் அழுது கொண்டே கூறினார். அப்போது மன்னரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றி மறைந்தது. ஆமாம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று வேலுநாச்சியார் சொல்லி முடிப்பதற்குள் மன்னரின் தலை சாய்ந்தது. அப்பா என்று முத்துவடுகநாதரின் குரல் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது. இந்த இடத்துல இடைவேளைக்கு முன்பாகவே இந்த காட்சி வந்தது சரிதான். முத்துவடுகநாதர், வேலுநாச்சியார், சசிவர்ணத்தேவர் எல்லாரும் பல்லக்கில் கிளம்பும்போது ஒரு புதரின் மறைவிலிருந்து ஒரு கயவன் அம்பை எய்கிறான். அந்த அம்பு சசிவர்ணத்தேவருடைய நெஞ்சிலேயே பாயுது. ஸோ சசிவர்ணத்தேவர் முத்துன்னு அழைக்கிறாரு. அடுத்த பல்லக்கிலிருந்து முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் பார்க்குறாங்க. ரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்கிறார் மன்னர். தன்னுடைய மடியில் எடுத்து போட்டு தந்தையிடம் முத்துவடுகநாதர் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு இடையில் வேலுநாச்சியார் எந்த திசையிலிருந்து வந்தது அம்பு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த புதருக்குள்ளே போய் பார்த்தா இங்கே ஒரு உருவம் ஓடுகிறது. விரட்டி பிடிக்கும்போது மாட்டிக்கொண்டோம் அப்படிங்கிறதுனால அம்பை எடுத்து தன்னுடைய வயிற்றிலேயே குத்தி தன்னுடைய உயிரை அந்த கயவன் நீக்கி கொண்டான் அப்படிங்கிறத வரை செய்தியை முடித்தாங்க. சசிவர்ணத்தேவரும் தான் ஏன் அம்பிகையிடம் வணங்கும் பொழுது அழுது விட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார். 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் வாரிசு அப்படின்னு ஒன்று வரல. ஸோ அந்த வாரிசுகளையெல்லாம் நான் பார்க்காம போயிடணும் அப்படின்னு இப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயமாக நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் அப்படின்னு முத்துவடுகநாதரும் சொல்கிறாங்க, வேலுநாச்சியாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு மெல்லிய புன்னகையோடு அவர் மறைந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். இப்போது மன்னர் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம பல்லாயிரம் நபர்களுக்கு நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு 10 பேருக்கு தீயவர்களாகத்தான் கெட்டவர்களாகத்தான் இருப்போம். எல்லாருக்கும் நம்ம நல்லவர்களாக இருக்க முடியாது. ஸோ அதில் யாரோ ஒரு நபர் தான் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அது உண்மைதான். எல்லாருக்கும் நம்ம நல்லவர்களாக இருக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு செயல் யாருக்கேனும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகையால் எப்பொழுதுமே அந்த ஒரு 10 கயவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டு இப்போது நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகி முடித்தவங்க இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். கருத்துக்கள் எப்பொழுதுமே முதல் கருத்தாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த கேள்விக்கான விடையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் உற்சாகமாக நீங்கள் பதிலளிக்கணும் அப்படிங்கிறத நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் செய்து கொண்டே இருக்கீங்க. நான் அவைகளையெல்லாம் மீண்டும் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்சாக வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் நித்தம் முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்லி டிஏ ரிப்போர்ட் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. 2வதாக இப்போது பிரான்மலை அப்படின்னு ஒரு இடத்த சொன்னாங்கள் அல்லவா? அந்த பிரான்மலை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வரலாற்று கதையில் காவிய கதையில் நம்ம பார்த்துருப்போம். அப்படி உங்களுக்கு பிரான்மலைன்னு சொல்லவும் எது நினைவுக்கு வந்தது? பிரான்மலைன்னா யார் நினைவுக்கு வந்தா?
இதை பற்றி சொல்லுங்கள். தெரியலேன்னா தெரியலேன்னு சொல்லுங்கள், ஒன்றும் தவறொன்றும் இல்லை. தெரியலேன்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். தெரிவது போல் நம்ம நடிக்கிறது அப்படிங்கிறது எப்பொழுதுமே தேவையற்றது. இந்த கேள்விக்கு பிரான்மலையா இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னா தவறொன்றும் இல்லை. அப்போது அடுத்த நொடி நம்மளுடைய மனம் என்ன சொல்லும்னா அப்படின்னா என்னென்னு நம்ம கற்றுக்கொள்வோம். பிரான்மலையில் யார் இருந்தால் எதற்காக இந்த கேள்வி வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரியலேன்னு சொன்னால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் தெரிந்தவர்கள் தாராளமாக எழுதுங்கள். என்னவெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதோ அதையெல்லாம் குறிப்பிடுங்கள். இதுதான் 2வது கேள்வி. 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனை நம்ம பதிவு செய்ய வேண்டும். வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை நாம் பதிவிட வேண்டும். இந்த 3 விடைகளையும் நாம் அளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இடைவேளைக்கு முன்பாக சசிவர்ண தேவர் அப்படிங்கிற மன்னர், சிவகங்கை மன்னர் மறைந்த செய்தியோடு அந்த அத்தியாயம் முடிந்தது. இப்போது நம்ம அடுத்த அத்தியாயத்துக்குள் நுழைகிறோம். காலை கதிரவன் எவரது கட்டளைக்காகவும் காத்திராமல் வானத்தில் தமது உலாவை தொடங்கியிருந்தான். ஆனால் தஞ்சை அரண்மனையில் மட்டும் பதட்டம் பற்றி இருந்தது. அரண்மனை காவலர்கள் எப்போதும் இல்லாத வகையில் விழிப்புடன் வாயில் காத்து நின்றனர். பணியாளர்கள் பரபரப்பை முகத்தில் சூடிக்கொண்டு பணியாற்றி கொண்டிருந்தனர். அரண்மனையின் ஆலோசனை கூடத்தில் ஒற்றர்கள் சிலரும் படைத்தளபதிகளும் கைகட்டி நின்றனர். தஞ்சை மன்னர் பிரதாப் சிங் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தான். அரியாசனத்தில் அமர்வது, சிறிது நேரத்தில் எழுந்து நடப்பது, மீண்டும் அரியாசனத்தில் அமர்வது, கண் மூடியபடி சிந்திப்பது, பின் கண் விழித்து அரண்மனை வாயிலேயே பார்ப்பது என்று குட்டி போட்ட பூனையை விட கேவலமாக தவித்து கொண்டிருந்தான். அரண்மனைக்குள் தஞ்சை அமைச்சர் வருவதை கண்டதும் மன்னர் பிரதாப் சிங் முகத்தில் கவலையின் ரேகைகள் காணாமல் போனது. காலையில் சூரியன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தஞ்சையில் அரண்மனையில் பயங்கரமாக மக்கள் பதட்டத்தோடு இருக்கிறாங்க. காவலாளிகளில் ஆரம்பித்து படைத்தளபதிகள்லேருந்து ஒற்றர்கள்லேருந்து அத்தனை பேருமே பரபரப்பாக இருக்காங்க. தஞ்சை மன்னர் பிரதாப் சிங் ஒரு இடத்துல அமரல. அரியாசனத்தில் அமர்றாரு, எழுகிறாரு, அமர்றாரு, எழுகிறாரு, கண்ணை மூடி சிந்திக்கிறாரு. அவர் அப்படியே வாசலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் தஞ்சையுடைய ஒரு அமைச்சர் ஒருத்தர் வராரு. இப்போதான் அவருடைய கவலை ரேகை நீங்கிறதா சொல்கிறாங்க. மன்னரின் அருகில் வந்ததும் அமைச்சர் பணிவுடன் வணங்கினார். அவருடைய வணக்கத்திற்கு மறுவணக்கம் கூட தெரிவிக்காமல் ஒற்றர்களும் போர்ப்படை தளபதிகளும் அணிவகுத்து நின்ற பக்கம் தஞ்சை மன்னன் பார்த்தான். அந்த பார்வையின் பொருள் புரிந்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். தஞ்சை மன்னனும் அமைச்சரும் தனித்து விடப்பட்டனர். சிவகங்கை சீமையின் செய்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அமைச்சரே என்று சொல்லி முடிப்பதற்குள் தெரியும் என்ற ஒற்றை சொல்லை மட்டும் பணிவோடு உதிர்த்துவிட்டு மீண்டும் அமைதி காத்தார் அமைச்சர். சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ணத்தேவர் மரண செய்தி வந்ததிலிருந்து எனக்கு தூக்கம் தொலைந்து போய்விட்டது அமைச்சரே என்று தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் சொல்லி முடித்துவிட்டு அமைச்சரின் மீது கவனம் பதித்தான். ஆம் மன்னரே, அந்த துயர செய்தி என்னை தொட்டபோது எனக்கு சிறிது நேரம் ஒன்றும் புரியவில்லை. மகத்தான வீரர், களம்பல கண்டவர், வெற்றியை மட்டுமே வாழ்வில் தரிசித்து வந்தவர், சிவகங்கை சீமையை உருவாக்கி சிவகங்கை நகரத்தையும் அரண்மனையும் தோற்றுவித்து மக்களின் மன்னராக பவனி வந்தவர், திருக்கோவில்களுக்கும் திருமடங்களுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அறக்கொடைகளை அள்ளி வழங்கியவர்,
நீதி தவறாத நேர்மையானவர். தாம் விண்ணுக்கு செல்லும் வரை நேர்கொள்கையோடு நெஞ்சுரத்தோடு வாழ்ந்து காட்டியவர். அந்த மகத்தான மனித நேய மன்னருக்கு அவர் மண்ணிலேயே எதிர்ப்பா, அதுவும் மறைந்திருந்து கொள்ளும் அளவுக்கா என்று சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ணத்தேவரை பற்றி துயரம் கலந்த ஆவேசத்தோடு தஞ்சை அமைச்சர் பேசி கொண்டிருந்த போது, ஸோ மன்னருக்கு கேட்குறாரு, பிரதாப் சிங் தஞ்சையோடைய மன்னர் கேட்குறாரு அமைச்சர்கிட்ட, உங்களுக்கு சிவகங்கை சீமையில் நடந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு. அமைச்சரும் எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட மன்னர், மக்களோடு மக்களாக இருந்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர், சிவகங்கை அப்படிங்கிற ஒரு சீமையை புதிதாக உருவாக்கியவர், அவருக்கு அவர் மண்ணிலேயே எதிர்ப்பா, நான் அப்படியே கலங்கி போயிட்டேன் அப்படின்னு அமைச்சர் கலக்கத்தோடு சொல்கிறார். தஞ்சை மன்னன் பிரதாப் சிங்கின் எக்கால சிரிப்பு எழுந்தது. அதனால் அமைச்சர் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்தார். இவர் இவ்வளவு கவலையோடு சொல்லும்போது ஒரு எக்கால சிரிப்பு, அதை பார்க்கவும் அமைச்சர் இப்போ நம்ம என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் விழித்தார். சிரிப்பை நிறுத்திய மன்னன், அமைச்சரே, ஒரே செய்தி நம் 2 உள்ளங்களையும் பாதித்திருக்கிறது. செய்தி ஒன்றுதான், ஆனால் பாதிப்பின் விதம்தான் வேறு வேறு. சசிவர்ணத்தேவரின் மறைவை கேட்டதும் சிவகங்கை சீமையை எப்போது அபகரிக்கலாம் என்ற எண்ணமே என் உள்ளம் முழுவதும் உட்கார்ந்து கொண்டதால் எனக்கு உறக்கம் இல்லாமல் போயிற்று. ஆனால் அந்த அடுத்த நாட்டு மன்னரின் அகால மரண செய்தி உங்களுக்கு அவர் மீது அனுதாபத்தை விதைத்து விட்டது. பார்த்தீர்களா அமைச்சரே, ஒரு மன்னருக்கும் ஒரு அமைச்சருக்கும் உள்ள வேறுபாட்டை. இவர் அமைச்சர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லும் பொழுது மன்னர் சொல்கிறாரு, நான் காலையிலேருந்து ஏன் பதட்டமாக இருக்கேன், எப்படா சிவகங்கையை பிடிக்கலாம் அப்படின்னு நான் காத்து கொண்டிருக்கிறேன். சசிவர்ணத்தேவர் இறந்த அந்த தருவாயோடு நம்ம பிடிப்பதற்கு என்ன செய்யலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவரோட இறப்புக்கு இரங்கல் செய்தி வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரே செய்தி தான், 2 பேருக்கும் வேறு மாதிரி இருக்குது. இதுதான் மன்னருக்கும் அமைச்சருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு அந்த இடத்துல பிரதாப் சிங் சொல்கிறார். மீனுக்கு தூண்டில் போடுபவனின் கவனம் முழுவதும் தூண்டில் மேல்தான் இருக்க வேண்டுமே தவிர சிக்கப்போகும் மீனை நினைத்து அழுது கொண்டிருக்கக்கூடாது. நல்ல வேளை தங்களை தனியாக அழைத்து பேசினேன், இல்லையெனில் சற்று நேரத்திற்கு முன் தாங்கள் பேசிய சசிவர்ணத்தேவரின் புகழ்மொழிகளை கேட்டு மற்றவர்கள் கைகொட்டி சிரித்திருப்பார்கள். நீங்கள் தஞ்சை நாட்டுக்கு அமைச்சரா அல்லது சிவகங்கை சீமையின் அமைச்சரா என்று கூட அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் என்று சற்று கோபத்துடன் தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் பேசி முடித்தான். அந்த பேச்சு அமைச்சரை தலைகுனிய வைத்தது. மீனுக்கு தூண்டில் போட்டால் மீன் தூண்டில் மேலே தான் நம்மளுடைய கவனம் இருக்கணுமே தவிர சிக்கப்போகும் மீனை எண்ணி அதுக்கு அழுது புலம்பி கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மன்னர் பிரதாப் சிங் அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு, நல்ல வேளை நீங்கள் சிவகங்கை அமைச்சரா அல்லது தஞ்சை அமைச்சராங்கிற சந்தேகம் வரும் அளவுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேறு யாரும் இந்த இடத்துல இல்லை, இது இருந்தால் அவங்க கைகொட்டி சிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அமைச்சர் தலைகுனிந்தார். செத்தவர் வீட்டில் கிடைத்தது மிச்சம் என்று எண்ணுகின்ற மன்னர் இடத்தில் செத்தவர் பற்றி பேசுவது தவறுதான். அதுவும் செத்தவரின் சிறப்பு இயல்புகளை சிலாயித்து பேசியதும் தவறிலும் தவறுதான் என்று அமைச்சர் தமக்கு தாமே எண்ணிக்கொண்டார். எண்ணி இதை சொல்ல இயலுமா என்ன? அதனால் அமைச்சரின் குனிந்த தலை குனிந்தபடியே இருந்தது. அமைச்சரே, எனது முடிவு இதுதான் என்று மன்னன் குரல் கேட்டு அமைச்சர் தலை நிமிர்ந்தார். சசிவர்ணத்தேவர் மறைந்து விட்டார். அவரது மகன் 21 வயது இளைஞன் முத்துவடுகநாதன் சிவகங்கை சீமையின் அரச பொறுப்பை ஏற்றிருக்கிறான். இதுவே எனது ஈடேறும் தருணம். உடனடியாக அவர்களுக்கு சொந்தமான அனுபந்த குடியை நாம் அபகரித்தாக வேண்டும். இது பற்றி விவாதிப்பதற்கோ அல்லது தர்ம நியாயங்களை பற்றி பேசுவதற்கோ இப்போது எனக்கு விருப்பமில்லை. அனுமந்த குடியை நமது படை கைப்பற்றிவிட்டது என்ற செய்திதான் எனக்கு வர வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதென்றால் தஞ்சைக்கு நீங்கள் அமைச்சராக தொடரலாம். இல்லையெனில் மன்னனின் அடுத்த வார்த்தை வருவதற்கு முன்பு அமைச்சர் முந்திக் கொண்டார். மன்னிக்க வேண்டும் மன்னர் பெருமானே, தங்கள் உள்ளம் அறியாது நான் உளறி கொட்டிவிட்டேன்.
என்னை மன்னித்து விடுங்கள். இதற்கு பிராயச்சித்தம் அனுமந்தகுடியை கைப்பற்றும் படைக்கு நானே தலைமை ஏற்றுச் செல்கிறேன். அதை முடித்து காட்டிய பின் உங்கள் முகத்தில் விழிக்கிறேன் என்று கூறிவிட்டு தலை வணங்கி மன்னனின் கால்களையும் தொட்டு வணங்கிவிட்டு அமைச்சர் விடைபெற்று சென்றார். அவர் செல்வதையே மன்னர் பிரதாப் சிங் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையில் வெற்றி புன்னகை மின்னியது. ஸோ அமைச்சர் மனசுக்குள்ளே நினைக்கிறார், செத்தவன் வீட்டில் பிடுங்கின மட்டும் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சது மட்டும் மிச்சம்னு இருக்கிறீங்க. இதை நான் வெளியில் சொல்ல முடியுமா? சொன்னால் ஏன் நிலை என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கும்போது மன்னர் சொல்கிறார், பிரதாப் சிங் சொல்கிறார், இப்போ தான் இதுதான் சரியான தருணம். அவர் இறந்துட்டார். அடுத்து வெறும் 21 வயதான இளைஞன் இப்போ மன்னராக பதவி ஏற்றிருக்கான். இதுதான் தக்க தருணம். இப்போ நம்ம அவங்களுக்கு சொந்தமான அனுமந்தகுடியை நம்ம கைப்பற்றணும். அனுமந்தகுடிய கைப்பற்றுற வெற்றி செய்தியை நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களா, இல்லை இங்கே அமைச்சராக இருக்கிறீங்களா, இல்லை அப்படின்னு சொல்லும் முன்பாகவே அமைச்சர் மன்னிப்பு கேட்டுட்டு சொல்கிறார், இதுக்கு பிராயச்சித்தமாக உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நான் பேசியது பெரிய குற்றம்தான். இதற்கு பிராயச்சித்தமாக அனுமந்தகுடியை கைப்பற்றக்கூடிய படையில் அதுக்கு நானே தலைமை ஏற்று செல்கிறேன். அந்த வெற்றி செய்தியோடு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. மன்னரும் அவர் போகிற திசையை பார்த்து ஒரு வெற்றி புன்னகையை உதிர்க்கிறார். துக்கத்திலிருந்து இன்னும் விடுபடாத சிவகங்கை சீமை. இளவரசர் மன்னராக முடிசூட்டி கொண்ட போதும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியாத சூழ்நிலை. சிவகங்கை அரண்மனையிலும் ஒரு விதமான வெறுமையே அரசாண்டது. சசிவர்ண தேவர் உண்டு உறங்கி மகிழ்ந்த இடங்கள் எல்லாம் இன்று கலையிழந்து காட்சியளித்தன. ஒரு நாள் மாலை சிவகங்கை அரண்மனையின் அத்தாணி மண்டபம். சசிவர்ணத்தேவரின் மனைவியும் முத்துவடுகநாதரின் அன்னையுமான பூதக்கா நாச்சியார் ஏதோ நினைப்பில் அத்தாணி மண்டபத்துக்கு வந்தார். வந்த பின்புதான் கணவர் அமரும் அரியாசனம் காலியாக இருப்பது அவரது கவனத்திற்கு வந்தது. அதில் மன்னர் அமர்ந்திருந்த காட்சிகள் அவர் நினைவுக்கு வந்தது. வாய்விட்டு அழத் தொடங்கியே விட்டார். குரல் கேட்டு ஓடி வந்த முத்துவடுகநாதரும் காரணம் புரிந்து கண் கலங்கினார். இந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்த வேலுநாச்சியார் அவர்களை மற்றொரு அறைக்கு அழைத்து சென்று, அத்தை, மாமா இல்லாத இப்போது தான் நீங்கள் மிகவும் தைரியமாக இருக்கணும். நீங்கள் கண்ணீர் விடுவதை கண்டு உங்கள் மகனும் கண்ணீர் வடிக்கிறார். அவர் இப்பொழுது உங்கள் மகன் மட்டுமல்ல, எனக்கு கணவர் மட்டுமல்ல, இந்த சிவகங்கை சீமைக்கு மன்னர். இது நம் அனைவர் கவனத்திலும் இருந்தாக வேண்டும். இல்லையெனில் நாட்டு நலனில் நமது கவனம் பதியாது. இப்படி சொல்வதனால் எனக்கு மாமாவின் மீது பற்று இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள். அவரை நினைத்து, அவரது தீரத்தை நினைத்து, சிவகங்கை சீமை மக்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தை நினைத்து, என் மீது அவர் காட்டிய அன்பை நினைத்து நான் மனதிற்குள் அழுது கொண்டு தான் இருக்கிறேன். புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் வாழ நம் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்தார். வேலுநாச்சியாரின் இந்த கூற்று தனக்கும் சேர்த்தே சொல்லப்பட்டதாக முத்துவடுகநாதர் நினைத்து கொண்டார். இந்த இறுக்கமான சூழ்நிலையில் அங்கு வந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அவர்களை வணங்கி முடித்துவிட்டு ஆலோசனை மண்டபத்துக்கு செல்லலாமே என்றார். ஸோ மன்னர் சசிவர்ணத்தேவருடைய மனைவி பூதக்கா நாச்சியார் அந்த இடத்துக்கு வர்றாங்க. பார்க்குறாங்க. அரியாசனத்தில் தன்னுடைய மன்னர், தன்னுடைய கணவர் இருந்த நினைவுகள் எல்லாம் போகுது. அழுகுறாங்க. அழுகுரல் கேட்டு அந்த இடத்துல முத்துவடுகநாதரும் சேர்ந்து அழுகிறார். இப்பொழுது வேலுநாச்சியார் அவர்களை வேறு அறைக்கு அழைத்து செல்கிறார். சென்றுட்டு சொல்கிறாங்க, ஸோ நம்ம இப்போ தான் தைரியமாக இருக்கணும். நீங்கள் அழுவதை பார்த்து உங்களுடைய பிள்ளையும் அழுகிறாங்க. இப்போ அவங்க உங்களுக்கு பிள்ளை மட்டுமல்ல, எனக்கு கணவர் மட்டுமல்ல, இந்த சிவகங்கை சீமைக்கு மன்னர். இதுதான் நம்மளுடைய அனைவருடைய கவனத்தில் இருந்தாகணும். இதுதான், இந்த நாட்டு நலன் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கணும். இப்படி நான் சொல்வதனால எனக்கு ஏதோ என்னுடைய மாமாவின் மீது பற்று இல்லைன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு அவருடைய வீரம், தீரம், என் மீது காட்டிய அன்பு, மக்கள் மீது காட்டிய அன்பு எல்லாவற்றையும் எண்ணி எண்ணி நானும் உள்ளே புழுங்கி கொண்டு தான் இருக்கிறேன். இருப்பினும் நாம் இந்த சூழ்நிலையை நாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவடுகநாதர் இது தன்னுடைய தாய்க்கு மட்டுமல்ல, தனக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட செய்தி அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறார். இப்பொழுது அங்கே
அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை வந்து வாங்களேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அரசவை மண்டபத்துக்கு வாங்களேன்னு கூப்பிட்றாரு. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை ஆலோசனை மண்டபத்தை நோக்கி நடக்க முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் பின்தொடர்ந்தனர். ஆலோசனை கூடம். அங்கே ஒற்றன் ஒருவன், அவன் அருகில் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல், தளபதிகள் அனைவரும் இருந்தனர். அவர்களை பார்த்த பின்புதான் ஒரு முக்கிய செய்திக்காக அமைச்சர் தங்களை அழைத்து வந்திருப்பதை முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் அறிந்தனர். அரியாசனத்தில் முத்துவடுகநாதர் அமர்ந்தார். அனைவரும் வணக்கம் கூறி முடித்தனர். மன்னரே, தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் நமது அனுமந்தகுடியை கைப்பற்றி கொண்டான் என்ற செய்தியோடு நமது ஒற்றன் வந்திருக்கிறான் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. முத்துவடுகநாதர் முகத்தில் அதிர்ச்சி. அமைச்சரே மீண்டும் தொடர்ந்தார். நம் மன்னர் மறைந்து விட்டார். அதனால் சிவகங்கை சீமையின் சில பகுதிகளை மிக எளிதாக தனதாக்கி கொள்ளலாம் என்று தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் தவறாக முடிவெடுத்து விட்டான். அவன் முடிவு முட்டாள்தனமானது என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்கு அனுமந்தகுடியை நோக்கி நமது படைகள் அணிவகுக்க வேண்டும். அதற்காக தங்களின் ஆணைக்காக அனைவரும் காத்திருக்கிறோம். இந்த செய்தி ராமநாதபுரத்திற்கு தெரியுமா என்றார் வேலுநாச்சியார். தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை தாயே என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அவர்களுடன் கலந்து பேசிவிட்டு நாம் அனுமந்தகுடி களத்தை சந்திக்கலாமே என்றார் வேலுநாச்சியார். அனைவரும் அமைதியாக இருந்தனர். தளபதிகளில் ஒருவன் மட்டும் ஏதோ சொல்ல நினைத்தான். ஆனால் அச்சம் அவன் நாவை அடக்கிவிட்டது. இருப்பினும் அதை புரிந்து கொண்ட மன்னர் முத்துவடுகநாதர், ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, என்ன தயக்கம், சொல்லுங்க என்றார். மன்னர் கொடுத்த தைரியத்தில், தஞ்சை படையை எதிர்கொள்ள ராமநாதபுரத்தின் துணை நமக்கு தேவையா? தனியாக எதிர்கொண்டு அவர்களை தவிடுபொடியாக்கும் தகுதி நம் வீரர்களுக்கு இல்லையா என்றார். தளபதி அவர்களே, நான் நம் வீரர்களின் வீரத்தின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. இது 2 நாட்டின் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை சீமை தனியாக பிரிக்கப்பட்ட போது அனுமந்தகுடி 2 நாட்டிற்கும் சொந்தமானது என்றுதான் முடிவு செய்யப்பட்டது. அதுதான் இதுவரையிலும் நடைமுறையில் இருந்து வருகிறது. அதனால்தான் அனுமந்தகுடியில் நடந்திருப்பது ராமநாதபுரத்திற்கும் தெரிய வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அவர்களுடன் விவாதித்து முடிவு எடுக்க வேண்டும். அதுவே சரியான அணுகுமுறையாகும். இல்லையெனில் பகை நாட்டோடு நம் பாரம்பரிய நாட்டின் அன்பையும் இழந்துவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். வள்ளுவ பெருந்தகை சொன்னதை இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்று அவர் சொல்லியிருப்பது தனிநபருக்கும் பொருந்தும், அரசுகளுக்கும் பொருந்தும். செய்யக்கூடாத செயலை தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் செய்திருக்கிறான். அதனால் அவன் தீங்கை சந்திப்பான். நாம் செய்யக்கூடிய செயலாகிய ராமநாதபுரத்தையும் கலந்து பேசக்கூடிய செயலை செய்யாமல் விட்டுவிட்டாலும் கேடு வந்து சேரலாம். அதனால்தான் எனது கருத்தை சொன்னேன். பிறந்த மண்ணின் பாசத்தால் புகுந்த மண்ணை எப்போதும் களங்கப்படுத்த மாட்டேன் என்பதை அனைவரும் உறுதியாக நம்பலாம் என்றார் வேலுநாச்சியார். அவரது வாத திறமையையும் பிரச்சனையை அணுகுகின்ற பாங்கையும் அதற்கு வள்ளுவரிடமிருந்து மேற்கோள் காட்டும் புலமையையும் கண்டு அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் மற்றவர்களும் வியந்து நின்றனர். மறுநாள் சேதுபதி மன்னரின் வீரத்தளபதி வெள்ளையன் சேர்வை தலைமையில் ஒரு படை அனுமந்தகுடி நோக்கி விரைந்தது. அதே வேளையில் சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாதரின் தலைமையில் மற்றொரு படை அனுமந்தகுடியை நோக்கி பாய்ந்தது. இத்தோடு அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் ஆசிரியர். ஸோ அரசவையில் தான் அந்த விஷயத்தை பகிர்றாங்க. அனுமந்தகுடியை தஞ்சை பிடிச்சிருச்சு அப்படின்னு. அந்த அதிர்ச்சியிலிருந்து மன்னர் மீள்வதற்கு முன்பாக நாம் என்ன செய்யலாம்ங்கிறத கேட்பதற்காக தான் உங்களை நான் அழைத்தேன் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. இப்போது இந்த விஷயம் ராமநாதபுரம் மன்னருக்கு தெரியுமா அப்படின்னு வேலுநாச்சியார் கேட்குறாங்க. அவங்களோட நம்ம கலந்து ஆலோசனை செய்துட்டு நம்ம அடுத்த திட்டம் போடலாமே அப்படின்னு கேட்கும்போது ஒரு தளபதி ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. அது என்னன்னு மன்னரும் கேட்குறாரு. ஸோ நம்மளிடம் இல்லாத படையா, நம்ம வீரர்களிடம் இல்லாத திறமையா, வீரமா, நம்ம ஏன் இன்னொரு நாட்டோடு கலந்து பயணிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது, அனுமந்தகுடி அப்படிங்கிறது 2 பேருக்கும் பொதுவான இடம்னு தான் நம்ம பிரிக்கும் பொழுது பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அனுமந்தகுடியை அவர்கள் பிடித்து விட்டதுனால
அவர்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. அதனால் அவர்களோடு கலந்து ஆலோசனை செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிறத சொல்லி, நம்மளுடைய வீரர்களை நான் வந்து குறைவாக மதிப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து சேதுபதி மன்னருடைய வீர தளபதி வெள்ளையன் சேர்வை அவர்களுடைய தலைமையில் ஒரு படை அனுமந்தக்குடியை நோக்கி விரைந்தது. இந்த வெள்ளையன் சேர்வை யார் அப்படிங்கிறதோடு நம்ம இப்போது இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்து இன்றைய நாளை நிறைவு செய்கிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இன்றைய நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தெரிவியுங்கள். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று சொல்லி, அடுத்த வாரம் காத்திருங்கள், இன்னும் சுவாரஸ்யமாக கதை விரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி, நம்ம எல்லாரும் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பண்ணத்தில் மறை இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்கப் போகிறோம். பேசிக் கோர்ஸில் இருப்பவர்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருப்பவர்களும் நமது நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர் நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்று தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது, நமது செயல்களை தொடங்கும் போது, நமது நிகழ்வுகளை தொடங்கும் போது, நமது பயிற்சிகளை தொடங்கும் போது, நமது முயற்சிகளை தொடங்கும் போது நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்களை வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்வுகளை, செயல்களை அனைத்தையும் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை ஒவ்வொரு செயலிலும் நினைவோடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், வெற்றி எனும் மாற்றம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், நம்மளுடைய மூத்தவர்கள் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த உலகில் நினைப்பவர்கள், இவர்களை வழிபட்டு நாம் பயணித்தோமானால் அந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தக்கூடிய, ஏன்னா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது டைகர் கிளப்பில் முதன்மையான பாடம். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்காகட்டும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்காகட்டும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல பழக்கும். நமக்கு திருக்குறளை படைத்து சென்றவருக்கும், நம்ம திருவள்ளுவருக்கும் நன்றி சொல்லுவோம். கதைகளை வழங்கியவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம். யார் எந்த செயலை செய்தாலும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத நாம் ஒரு பழக்கமாகவே, இது நம்மளுடைய டைகர் கிளப்பில் மட்டும் இல்லை, தமிழர்களுக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு பாணி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பழக்கம் அப்படிங்கிறது. அதில் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நான் அந்த சொன்ன பட்டியல். இந்த பட்டியலில் நீங்கள் கூடுதலாக இன்னும் எத்தனை பேரை இணைக்க முடியுமோ இணைத்து கொள்ளலாம். ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் உள்ளவங்க அவங்க தான் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வம், மூதாதையர்கள், முன்னோர்கள்,
இவங்க தான் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நம்மளை வாழ்த்தி நமக்கு துணையாக நின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த பாதையில் நமக்கு வெற்றி கிட்டும் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு நமது பயணங்களை எப்பொழுதுமே தொடங்க வேண்டும். வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலிலும் அவர்களுடைய பணியிலும் அவர்கள் வளர்ச்சி பாதையில் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி கொண்டு தொடர்ந்து நமது மனதில் சில பல கேள்விகளை எழுப்பணும்னு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டும். அவ்வாறாக நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம், நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா, இந்த 3 கேள்விகளை, இந்த முத்தான 3 கேள்விகள், முக்கிய 3 கேள்விகள், இதை நம்ம கேட்காம நமது பயிற்சிகளை நாம் தொடங்கக்கூடாது. ஆக அவ்வளோ ஒரு முக்கியமான கேள்வி. இன்னும் பல்வேறு கேள்விகள் நமது மனதில் எழும்பும். இருப்பினும் இந்த முக்கிய கேள்விகளை நமது மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாமே பெற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும்.